மருத்துவம் சார்ந்த சந்தேகங்களை சிம்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களை சந்திச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனையின் ரெஜிஸ்டர் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டாக்டர் கஸ்தூரி பானர்ஜி அண்ட் ஷாரோன் நவமணி டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. மருத்துவர்கிட்ட இன்னைக்கு நம்ம எமர்ஜென்சி பீரியட்ல நமக்கு ஏற்படக்கூடிய முதலுதவியை நம்ம எப்படி செஞ்சுக்கணும், முதலுதவி சமயத்தில் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது, இது குறித்து தான் கேட்க போகிறோம். இது சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் மருத்துவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மருத்துவர்கள் 2 பேரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? குட், தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு ஆக்சுவலாக நம்ம எமர்ஜென்சி பீரியடில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஒரு உயிரை எமர்ஜென்சி பீரியட்லேருந்து எப்படி காப்பாற்றணும், இது குறித்த பார்க்க போகிறோம் இல்லையா? முதல் சந்தேகமாக, நீங்கள் எமர்ஜென்சி ரூமில் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் மறக்க முடியாத கேசஸ் இதுதான் அப்படின்ற ஒரு 3 அதை நீங்கள் சொல்லிடுங்க. ஷாரோன் மேம் நீங்கள் சொல்லிடுங்க. ஷூர். ஸோ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் 3 groups of critical cases நாங்கள் டே இன் அண்ட் டே அவுட் பார்க்குற 3 varieties of cases வந்து ஹார்ட் அட்டாக்ஸ், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், 2வது ஸ்ட்ரோக்ஸ், 3வது ட்ராமா. நாங்கள் டீல் பண்ணுற ஆக்சிடென்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எனி இன்ஜுரிஸ் ஈவன் அட் ஹோம். ஸோ இதுதான் நாங்கள் டீல் பண்ணுற மோஸ்ட்லி ப்ராட்லி ஸ்பீக்கிங் 3 types ஆஃப் அக்யூட் எமர்ஜென்சிஸ். ஓகே மேம். இப்போ வீட்டில் இருக்கவங்க திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுறாங்க, அவங்க மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று உடல்நிலையில் அபரிதமான மாற்றங்கள் ஏற்படுது, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான முதலுதவி அளிக்கணும் மேம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் அவங்க சேரில் உட்காந்துருக்காங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேயே யூ ஷுட் மேக் தம் லை டவுன். ஸோ சீன் சேஃப்டி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அது பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ரெஸ்பான்ஸ் செக் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் செக் பண்ணனா கொஞ்சம் லவுடாக அவங்ககிட்ட பேசிட்டு ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு கேட்கணும், நீங்கள் ஓகேயா, இல்லைனா உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்களுக்கு மூச்சு இருக்கா இல்லையா பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பல்ஸ் பார்க்க தெரியும்னா ஈவன் பெட்டர், நீங்கள் பல்ஸ் செக் பண்ணலாம். பட் பிஃபோர் ஆல் திஸ் யூ ஷுட் கால் அன் ஆம்புலன்ஸ் ஃபார் ஹெல்ப். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். இப்போது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான முதலுதவிகள்லாம் செய்யணும் மேம்? ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ் வீட்டில் யாருக்கோனாலும், இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரோக், ஒரு சஸ்பெக்டட் ஸ்ட்ரோக் நீங்கள் விட்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு கால் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஆக்டிவேட் அன் ஆம்புலன்ஸ் டு டேக் டெம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோமோ அதுக்கு பேர் நம்ம ஒரு கோல்டன் ஹவர் விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சஸ்பெக்டட் ஸ்ட்ரோக்குக்குரிய வார்னிங் சைன்ஸ் எல்லாம் இருக்கும். பேஷண்ட்டுக்கு திடீர்னு வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கலாம், கண் பார்வை மங்களா தெரியலாம், இல்லை பேச்சு குளறல் ஏதாவது இருக்கலாம், இல்லை ஒரு பக்கம் கை கால் ஏதாவது பலவீனம் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வார்னிங் சைன்ஸ் நம்ம விட்னஸ் பண்ணோன்னா இமீடியட்லி கால் ஃபார் அன் ஆம்புலன்ஸ் அண்ட் ஆக்டிவேட் தி எமர்ஜென்சி டீம். மேக் ஷூர் பேஷண்ட் எவ்வளோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்குறீங்களோ அந்த லெவலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஃபாஸ்ட்டாக நம்ம நடத்தலாம். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. இப்போ ஸ்ட்ரோக் வரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் இது தானாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே விட்டுறக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இல்லையா மேம்? இது வந்து பின்னாடி எந்த மாதிரியான விளைவுகளை கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்னா என்ன, உங்கள் பிரெயினில் போகிறது ரத்த குழலில் அடைப்பு இல்லைனா ப்ளீடிங். ஸோ அதை டெஃபினட்டாக நம்ம இமீடியட்டாக அட்ரெஸ் பண்ணணும். ஸோ பிரெயினில் பிளட்டு போகல, இல்லைனா பிரெயின் அந்த ரத்த குழலில் ப்ளீடிங் இருந்துச்சு, அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ரெஸ்ட்டை எடுக்கக்கூடாது. டெஃபினட்டாக நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஸோ டாக்டர் ஷாரன் சொல்கிற மாதிரி அந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது, அது பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரோக் இருக்கா இல்லையா. லைக் இம்பேலன்ஸ், கண்ணமங்கலமாக தெரியுது, இல்லைனா கை கால் வராமல் இருந்துச்சு, ஃபேஸ் வாய் கொலறல், பேச்சு கொலறல், வாய் ஒரு பக்கம் கோணிடுச்சு. தீஸ் சிம்டம்ஸ் ஷுட் பி லுக்ட் ஆஃப்டர் அண்ட் டெஃபினெட்லி இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஓகே மேம். இப்போது ஷாரோன் மேம், நீங்கள் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து பேஷண்ட் கீழே இருக்கப்போ உடனே அவங்கள மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இது எதனால மேம்? ஓகே. ஸோ ஒரு ட்ராமா பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்சிடெண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி பைக் ஆக்சிடெண்ட் ஆகட்டும், இல்லை ஈவன் அ கார் ஆக்சிடெண்ட் ஆர் வாட் எவர், நம்ம வந்து ஒரு ஸ்பைன் இன்ஜரி சஸ்பெக்ட் பண்ணுறோம் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சர்வைக்கல் ஸ்பைனுவோம், எனி லெவல் ஆஃப் த ஸ்பைன், ஃபுல் ஸ்பைனில் எனி இன்ஜரி ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு அது இமீடியட்டாக தெரியாது. பட் பேஷண்ட்டை நம்ம தப்பான மெத்தடில் மூவ் பண்ணோம், ஒரு கரெக்டான டெக்னிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணி பேஷண்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலைன்னா there is a high chance of causing a spinal cord injury நம்ம முதுகு தண்டு மேலே அந்த சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருந்து
இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்சர் செக்மெண்ட் எதிர்த்து டிஸ்லோகேட் ஆகி மூவ் ஆகி ஸ்பைனல் கார்டு மேலே அழுத்தம் கொண்டு வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் லாங்காக கை கால் வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்றதை தெரியாமல் நம்ம பேஷண்ட்டை தப்பான டெக்னிக்கில் மூவ் பண்ணோன்னா நம்மளே அந்த பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் இன்ஜுரி காஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வை வி சே விதவுட் யூஸிங் அ ப்ராப்பர் டெக்னிக் ஒரு பேஷண்ட்டை மூவ் பண்ணக்கூடாது. ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. கஸ்தூரி மேம், நீங்கள் இப்போது ஆக்சிடென்ட் ஆகுது, அப்படி இல்லைனா ஸ்ட்ரோக் ஏற்படுது, 2 சமயத்துலையுமே அன்கான்ஷியஸ் நிலையில் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதோ இல்லை அப்படி இல்லைனா எழுப்புறது, பலவந்தமாக அவங்களை எழுப்புறதோ செய்யலாமா? இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கும்? ஓகே, ஸோ இது ஆக்சுவலி இட்ஸ் அ குட் கொஸ்டின். நம்ம நிறையாவே சிம்ஸில் இல்லைனா எனி இஆரில் நீங்கள் பார்ப்பீங்க, யாராச்சும் மயக்கம் போட்டிருக்காங்க, விழுந்திருக்காங்க, சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அட்டெண்டர்ஸ் அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கேர் தான் அவங்க வாயில் தண்ணி ஊற்றிருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக யூ டோன்ட் ஹாவ் எனி கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஸோ யுவர் டங் டஸ் நாட் ஒர்க். ஸோ நீங்கள் முழுங்க முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வாயில் தண்ணி போடுறீங்கன்னா அது லங்ஸில் போய் சேர்ந்துடும். இன் தட் கேஸ் என்ன ஆகும்? ஆஸ்பிரேஷன், லங் இன்ஃபெக்ஷன். ஸோ யூ ஆர் டூயிங் மோர் டேமேஜ் தென் குட். அதே மாதிரி இன்கேஸ் அவங்க விழுந்துட்டுருக்காங்க, ஸோ மயக்கம் போட்டிருக்காங்க, நீங்கள் உட்கார வைக்கக்கூடாது. வலிப்பு வந்துருச்சுன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி யூ ஷுட் நாட் மேக் தம் சிட், டேர்ன் டு ஒன் சைடு. ஓகே மேம், இப்போது நீங்கள் மேம் குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டா தலையில் அடிப்படுது, அது வந்து வெளிக்காயம் இல்லாததால் பேரண்ட்ஸ்லாம் அப்படியே சாதாரணமாக விட்டுடுறாங்க இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரத்த கசிவு அந்த மாதிரியான பெரிய ப்ராப்ளங்கள்லாம் நடக்குது. பேரண்ட்ஸ் வந்து என்ன கவனிக்கணும் மேம் குழந்தைங்க கிட்ட? ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். குழந்தைங்களில் மட்டும் இல்லாமல் எனி நம்ம அடல்ட்ஸ்லேயும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ஹெட் இன்ஜுரின்றது நம்ம லேஸ்பட்ட விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, தலைவலி எதுவும் இல்லை, லேசாக வெளியே மட்டும் ஒரு காயம் மட்டும்தான் இருக்குது, ஸ்க்ராட்ச் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணுறது சம்டைம்ஸ் ஒரு பெரிய யூனோ ட்ராவஸ்டியாக நம்மளுக்கு போய் அது வந்து முடியும். அது என்னென்னா, சம்டைம்ஸ் ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலும் உள்ள மைனர் ரத்த கசைவாக அந்த டைமில் ஆயிருந்தாலும் அந்த ப்ளீடிங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ பேஷண்ட் இனிஷியலாக வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரின்றது இருக்குது. சிவியர் வர்சனிங் ஹெட்டேக், தலைவலி, பயங்கரமான ஹெட்டேக், வாமிட்டிங், மல்டிபிள் எபிசோட்ஸ் வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் பிரெயினுக்குள்ளே மூளைக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால வாமிட் எடுப்பாங்க பேஷண்ட்ஸ். அப்புறம் கண் பார்வையில் ஏதாவது மங்கலாக தெரியுது, வலிப்பு கூட வரலாம், சீஜர்ஸ்ன்னு வாங்க, ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஆர் வெரி ரெட் ஃப்ளாக்ஸ் இன் அ ஹெட் இன்ஜுரி பேஷண்ட். நம்ம அந்த லெவலுக்கு போகாதபடி நம்ம வெயிட் பண்ணாமல், ஈவன் இஃப் இட் இஸ் அ மைனர் ஹெட் இன்ஜுரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒன்ஸ் அதை இவாலுவேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு போகிறது எந்த ஒரு ஏஜ் குரூப் பீப்புள்லையும் அது சேஃப் தான். சூப்பராக சொன்னீங்க மேம். தொடர்ந்து பேசலாமா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு? சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். வெல்கம் பேக். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மேம், நம்ம தொடர்ந்து இந்த எமர்ஜென்சி பீரியடில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, என்ன சந்தேகம்னு கேட்டுடலாம் மேம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் சார், மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க, என்ன சந்தேகம் பேசுறேன் மேடம். சரிங்க சார், மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க, சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேடம்.
மேடம் வணக்கம். பையன் வந்து பைக்ல போய் விழுந்துட்டான். சொல்லுங்க பைக்ல சார். போய் விழுந்ததுக்கு அப்புறம் தலையில அடிபட்டுக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடுல வந்து பிரெயின்ல வந்து ரத்தம் பிளாக் ஆயிக்குதுப்பா. Okay, sir. ரத்தம் பிளாக் ஆயிக்குது அப்படின்னாங்க. அது வேலூர் அடுக்குமாரில் போக சொல்ல சிடி ஸ்கேன்ல பார்க்க சொல்ல லெஃப்ட் சைட்ல வந்து பிரெயின்ல வந்து நெத்தியில் அடிபட்டு லெஃப்ட் சைட்ல ரத்தம் அப்படியே கட்டிங்க தெரியுது. ஒரு 6 மணி நேரத்துல சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் அங்கே அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மெடிசின்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்படி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ரத்தம் அந்த நீர் மட்டும் மண்டியிலேருந்து வந்துங்குது. அதில் இஎன்டி சர்ஜனும் நியூரோ சர்ஜனும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பெருசாக வந்து சூழ்நிலையிலேருந்து வந்துட்டான். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னே ஏந்துல கை கால் எல்லா உறுப்பும் ஏந்துலாம் உக்காந்தான். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏந்து உக்காந்தான். ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, நீராகாரம் கொடுக்கும்போது தண்ணியில அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அந்த 1.5-2 மாசம் வரைக்கும் தண்ணி தான் அவனுக்கு அதிகமாக கொடுக்கல. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சோம். சாப்பாடு ஏத்துக்கல அவனுக்கு. ஏத்துக்காத பட்சத்தில் என்ன பண்ணாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, மூக்கு வழியா மறுபடியும் ஒரு டீப் போட்டு டீப்ல ஏத்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. ஏத்துக்கல உள்ள சாப்பாடு ஏத்துக்காதாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, மூக்கு வழியா டீப் போட்டு நீராகாரமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அதாவது ரிவர்ஸ்ல போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நைட்டு 1:30 மணிக்கு. காலையில வந்ததுக்கு அப்புறம் அவன் 6 மணிக்கெல்லாம் இறந்துட்டான். இது என்ன எதனால அப்படி? அவன் நார்மலா தான் இருந்தான். ஆப்ரேஷன் பண்ண மணி எழுந்துலாம் உட்காந்தாங்க கொண்டான். அப்புறம் பண்ணதுக்கு எழுந்துலாம் உட்காந்தான். ஆரோக்கியமா இருந்தான். எதனால இறந்துட்டான் என்னன்னு சுச்சுவேஷன் தெரியல. ஆனா தண்ணி மட்டும் அவனுக்கு கொடுக்காதுன்னு இருந்தாங்க அவங்க. தண்ணி தாங்க கேட்டு நடப்பான். தண்ணி தண்ணி கேட்பான். அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு மேடம், வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு என்ன ஒரு தெரிஞ்சுக்கலாமா விஷயம். இருந்தான் ஆப்ரேஷன் பண்ணதும் ஆரோக்கியமா இருந்தான். நெத்தில இந்த நீர் வெளியே வராம இருக்கிறதுக்கு மட்டும் பண்ணாங்க ஆப்ரேஷன். பின் சைட்ல இஎன்டி நியூரோ சென்டர் அந்த மாதிரி வந்துட்டான் மேடம். அதை கேட்கலான்னு. ஆக்சுவலி அவங்க பையனுக்கு வந்து தலையில அடிபட்டு ரத்தம் கட்டிருக்கு. அதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசி சுச்சுவேஷன்ல பையன் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவேர்னஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம் இது. Okay, first of all, I'm very sorry for your condition. See, brain injury recovery is not an immediate process. It is a very long process. It requires multiple disciplinary actions. So, இப்போ அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு பிரெயினில் ப்ளீடிங் இருந்துச்சு. ஸோ அது சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் ஹி வாஸ் ஃபைன். ஸோ ரிகவரி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ சில டைம் ரீப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரூ அவுட் த ஃபுல் டியூரேஷன் நம்ம டெஃபினட்டாக ரொம்ப அவேராக இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை இன்கேஸ் ஹீஸ் டிட்டோரியேஷன் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக அதை அட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஹாஸ்பிட்டல்லே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே நீங்கள் ரிகவரி ஃபேஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும். ஸோ யூ கேன் ஈஸிலி அக்சஸ் த ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் டிட்டோரியேஷன் இருந்தாலும் சரி. செகண்ட், சி ஆஸ் டாக்டர்ஸ் வி ட்ரீட் த பெஸ்ட் வி கேன். பட் அகேன் lot of complications are there. Brain surgery na romba difficult. It's a very important surgery. So ella surgery ku konja complications irundha seiyum. So as much as possible we avoid, and rest we also have to leave some to God. மேம் நீங்க என்ன சொல்றீங்க மேம்? ஸோ மேம் சொன்ன மாதிரி தாங்க, பிரெயின் சர்ஜரின்றது வெரி கிரிட்டிக்கல் அண்ட் லைஃப் சேவிங் மெஷராக கண்டிப்பாக நியூரோ சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால் இன்னெவிட்டபிளாக அவாய்ட் பண்ண முடியாது. ஐ திங்க் நம்ம காலர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சில பிரெயின் சர்ஜரிஸ்க்கு அப்புறம் காதுலேருந்தோ மூக்குலேருந்து ஒரு வாட்டர் மாதிரி நம்ம சிஎஸ்எஃப் ரைனோரியான்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து இன்ஃபெக்ஷனில் கொண்டு போய் முடியும். ஸோ நம்மளால் சொல்ல முடியாது. இட் இஸ் அ வெரி த ரெக்கவரி ஃபேஸ் ஆஃப்டர் அ பிரெயின் சர்ஜரி இஸ் அ வெரி வெரி ஸ்லோ பீரியட் அண்ட் அ வெரி கேர்ஃபுல்லான ஒரு பாதையில் தான் நம்ம கடந்து போகணும். ஸோ லைக் மேம் செட் தான், we can do the best possible care, we have to leave the rest to God. ஓகே மேம், சிறப்பாக சொன்னீங்க மேம். கஸ்தூரி மேம், நெக்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி. எமர்ஜென்சி நேரத்தில் பேஷண்ட்ஸ் கூட இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க. இந்த பேனிக் பேஷண்ட்ஸோட அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி பாதிக்குது மேம்? ஓகே, ஸோ சி உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கீங்க. தே ஆர் நாட் வெல். இட் இஸ் வெரி ஆப்வியஸ் நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. பட் ஆஸ் டாக்டர்ஸ் நமக்கும் சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நம்மகிட்ட யூ வில் நாட் பி ஏபிள் டு கிவ் அஸ் அ ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, அவங்க ரெகுலர் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா, இல்லை ஏதோ ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ஏதோ மேஜர் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். But as emergency doctors, we see such stressful situations day in and out. So we are
வெல் ப்ரிப்பேர்ட் வெல் ட்ரெயின்ட் டு ஹேண்டில் such stressful situations. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ ஃபர்மாக டாக்டர்கிட்ட பேச முடியும் இல்லைனா அவ்வளோ கிளியராக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண முடியும் அவ்வளோ பெட்டர். ஓகே மேம். ஷாரோன் மேம், இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நடு இரவில் திடீர்னு வந்து செஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாக வருது. இந்த சமயத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கணும் மேம்? ஓகே, ஸோ செஸ்ட் பெயின்ன்றது கண்டிப்பாக நீட்ஸ் இம்மீடியட் மெடிக்கல் அட்டென்ஷனுங்க. அது irrespective ஆஃப் இப்போலாம் வந்துட்டு முன்னாடி நம்ம எல்டர்லி பீப்புளில் தான் வந்து தே வில் பி சசப்டபிள் ஃபார் கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அண்ட் ஹார்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால யங்கர் ஏஜ் குரூப்ஸுமே பாதிக்கப்படுறாங்க டியூ டு ஹார்ட் டிசீஸ். ஸோ செஸ்ட் பெயின்ன்றது எக்காரணத்தை கொண்டு நம்ம வீட்டில் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஈவன் we definitely have to come to the emergency to get a immediate ECG ன்னுவீங்க. ECGயில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா that has to be addressed immediately. So any chest pain, even if it is mild discomfort or extreme pain, ஒரு கொஞ்சம் breathing difficulty, கொஞ்சம் வேர்க்குது, இது எல்லாமே red flags. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும். So family should not wait. Definitely come to the hospital immediately. ஓகே மேம். கஸ்தூரி மேம், எமர்ஜென்சி ரூமுக்கு பேஷண்ட்டை கொண்டு வரும்பொழுது ஒரு டாக்டராக நீங்கள் அவங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன மேம்? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வரீங்க எமர்ஜென்சிக்கு. ஸோ அவங்க பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக நம்ம ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியும். ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். வலிப்போட ஒரு பேஷண்ட் வருது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வலிப்பு இருக்கா, இதுக்கு முன்னாடி வந்துருச்சா, இல்லைனா இப்போ வந்துருச்சுன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியணும். செகண்ட் திங் இஸ் மெடிசன் சாப்பிட்றாங்களா வலிப்புக்கு, லாஸ்ட் எப்போ சாப்பிட்டாங்க, ஸ்கிப் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அதுக்காக வலி வந்துருச்சா. அதே மாதிரி பிளட் தின்னர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்டர்லி பேஷண்ட் இல்லைனா ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவங்க ஹார்ட் அட்டாக்கோட வந்திருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் டைமா, இதுக்கு முன்னாடி இருந்ததா, மெடிசன் சாப்பிட்ருக்காங்களா, தீஸ் ஆல் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாமா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு? சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இப்போது டயாபெட்டிக் பேஷண்ட் ஒருத்தவங்க திடீர்னு மயக்கம் அடைறது அப்படின்றது வந்து சாதாரணமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தான். இது சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லுங்க மேம். ஓகே, diabetic patients, especially elder age group or all age groups, வீட்டில் வந்து சிபிஜி மானிட்டர்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, சிங்கிள் ப்ரிக்கில் சுகர்ஸ் செக் பண்ணுற மிஷின் வந்து வீட்டில் ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம பேஷண்ட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் திடீர்னு மயக்கத்தில் இருக்காங்க, அன்கான்ஷியஸில் இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மனசில் தோன்றது ஹைப்போகிளைசீமியா, லோ சுகர் லெவல்ஸ் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு தோணக்கூடிய டயக்னோசிஸ். ஸோ டு கன்ஃபார்ம் தட் நமக்கு பெட்டர் வந்து அந்த மானிட்டர்
மானிட்டரில் ஒரு சிங்கிள் ப்ரிக்கில் வேல்யூ பார்த்துட்டீங்க, மானிட்டரில் லோ காமிக்குது, இல்லை இட் இஸ் பிலோ ஒரு 70 60s தான் இருக்குன்னா பேஷண்ட் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க, செமி கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்களால வந்துட்டு ஒரு இது பண்ண முடியும்னா வாயில் கொஞ்சம் நாக்கில் மட்டும் கொஞ்சம் சக்கரை வைக்கலாம். தட் கேன் பி டன். பட் ஃபுல் மயக்கத்தில் இருக்காங்க, அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுறது இஸ் ராங். பெட்டர் டு டேக் த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக. ஓகே மேம். கஸ்தூரி மேம், இப்போ ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிற சமயத்தில் வந்து உடனே அவங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் தெரியாது, என்ன பிரச்சனைன்ற சிம்டம்ஸ் தெரியாது. கொஞ்ச நேரம் போக போக தான் இதுக்கான சிம்டம்ஸ் தெரியும். அதுவும் அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அபாயகரமான இடத்துல கொண்டு போய் முடிக்கக்கூடிய சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்ல அமையும் மேம்? ஓகே, ஸோ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மேபி இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஆக்சிடென்ட், நத்திங் மேஜர், வெளியில் ஒன்றும் காயம் தெரியல. ஸோ இன் தட் கேஸ் நம்ம கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஒன்று, ஃபர்ஸ்ட் இஸ் மூச்சு வாங்குறது. செகண்ட், வயிற்று சடனாக வலி ஆரம்பிச்சுது, இல்லைன்னா வயிற்று உப்பிட்டே இருக்குது. செகண்ட், தலை சுத்தல், தலைவலி, இல்லைன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதாச்சும், ஆர் ஒரு வலி கூட வரலாம். ஸோ தீஸ் ஆர் த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். இது நம்ம டெஃபினட்டாக யூ ஷுட் கீப் இன் யோர் மைண்ட். இதில் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா இமீடியட் விதவுட் செகண்ட் தாட்ஸ் யூ ஷுட் கம் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே மேம். மேம் ஷாரோ மேம், ட்ராமா அண்ட் ஸ்ட்ரோக் கேசஸில் இந்த கோல்டன் ஹார் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது மேம்? ஓகே, ஸோ கோல்டன் ஹவர்ன்றது லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராமா, எனி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேயும் சரி, மேஜர் ட்ராமா ஆஸ் வெல் அஸ் இன் ஸ்ட்ரோக்ஸ், கோல்டன் ஹவர்னு சொல்கிறது நம்மது வித்தின் 1 hour ஆஃப் தி இவெண்ட், நடந்திருக்கிற இவெண்ட்டுக்கு நீங்கள் மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டிங்கன்னா இட் இஸ் வெரி இட் கிவ்ஸ் அஸ் அ லாட் மோர் சான்ஸ் ஆஃப் ஹெல்பிங் த பேஷண்ட் டு சர்வைவ். ஏன்னா நம்ம அந்த 1 hourக்குள்ளே பேஷண்ட்டோட ஃபஸ்ட் பாடியில் இருக்கிற இன்பில்ட் காம்பன்சேட்டரி மெக்கானிசம்லாம் இன்னுமே அவங்கள வந்து தாக்கு பிடிச்சி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கும் பேஷண்ட்டை. ஸோ வித்தின் 1 hour நம்ம இன்டர்வீன் பண்ணி என்ன இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, இல்லை இது ஸ்ட்ரோக்னா என்ன மாதிரி ஸ்ட்ரோக், என்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு போகலாம் இந்த பேஷண்ட்டுக்குன்றதை நம்மளால டிசைட் பண்ணி we can get ahead of the curve easily in that 1 hour golden period. So it is very important that ஒரு பப்ளிக் அவேர்னஸில் நம்ம இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி பிக்கப் பண்ணுறோம் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் வீட்டிலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டு பி வெரி aware of what the signs are so you can bring your patient immediately to the hospital. ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். கஸ்தூரி மேம், சிபிஆர் அப்படின்றது என்ன? இது வந்து பொதுமக்கள் வந்து அதை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், உயிரை காப்பாற்றுறதுக்கு இது எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றத சொல்லுங்கள் மேம். ஓகே, ஸோ சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன். ஸோ ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, பல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு இல்லை, அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஆப்வியஸ்லி ஆம்புலன்ஸ் கூப்பிடுவீங்க. பட் ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் அவேர்னஸ் இருக்கணும் பிஎல்எஸ்க்கு. பிஎல்எஸ்னா பேசிக் லைஃப் சப்போர்ட். இட் டீச்சர்ஸ் யூ அபவுட் சிபிஆர். இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரிபடி, சில்ட்ரன், அடல்ட்ஸ், எல்டர்லி எல்லாருக்கும் சிபிஆர் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், கரெக்டான வேலாம் தெரியணும். சிம்ஸ் ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன் வி டூ ஆல்சோ கண்டக்ட் ட்ரைனிங்ஸ் ஃபார் சிபிஆர். செகண்ட்லி இஸ் யூ ஆர் ரீஸ்டார்டிங் த ஹார்ட் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ ஹார்ட் என்ன பண்ணும், ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும், அந்த பிளட் பிரெயினுக்கு போகும். அந்த மாதிரி பட்சத்தில் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சிபிஆர்னா நீங்கள் வெளியிலேருந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு யூ ஆர் மேக்கிங் த ஹார்ட் பம்ப் ஆர் பீட் ஃப்ரம் அவுட் சைட். திஸ் இஸ் அ வெரி மேஜர் பார்ட் ஆஃப் சேவிங் லைஃப் இன் த இனிஷியல் பார்ட். ஸோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வி வில் லூஸ் டைம். கோல்டன் ஹார் பற்றி பேசுகிறோம் இல்லை? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்கள் உடனே பல்ஸ் இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, உடனே நீங்கள் சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் லிட்டரலி சேவ் த பேஷண்ட்ஸ் லைஃப். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் டாக்டர்ஸ், for normal people. Everybody should know. ஓகே மேம். ஷாரோன் மேம், இப்போ ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி சமயத்தில் இருக்காங்க, பேஷண்ட்டுக்கு வந்து கூட இருக்கக்கூடியவங்க ஒரு பதட்டத்தில் செய்யக்கூடாத சில தவறுகள்லாம் செய்வாங்க, நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது செஞ்சால் என்ன மாதிரியான பின் விளைவுகளில் கொண்டு போய் சேர்க்கும் மேம்? ஓகே, ஸோ நிறையா மித்ஸ் இருக்குது. பீப்புள் வந்து வி ஸ்டில் நீட் நல்லா அவேர்னஸ் கொண்டு வரணும். ஒரு சில விஷயம் நாங்கள் ரெகுலராக எமர்ஜென்சியில் பார்க்குறது வந்து ஒரு ஓப்பன் வூண்ட், கட் இன்ஜரி, கையில் ஒரு காயம் பட்டிருக்கு, காலில் ஒரு காயம் பட்டிருக்கு, இல்லை தலையில் பெரியவங்க கீழே விழுந்திருப்பாங்க வலிக்கு, வெளியே ஸ்கேல்பில் ஒரு ப்ளீடிங்கோடு இருப்பாங்க. இமீடியட்டாக நம்ம ஆளுங்க வந்துட்டு மஞ்சள், நம்ம டர்மரிக் பவுடரோ இல்லை காஃபி பவுடரோ இமீடியட்டாக அந்த வூண்டு மேலே ஃபுல்லாக அப்பி வச்சுடுவாங்க. அதுவே வந்துட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆன்டிசெப்டிக் மெஷர்னு நினச்சிட்டு பண்ணுறது. பட் இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அது வந்து ஒரு மித்து தான். எங்களுக்கு வந்து இட் காம்ப்ளிகேட்ஸ் ஃபார் அஸ் மோர். நாங்கள் அந்த பேஷண்ட்டை எமர்ஜென்சியில் ரிசீவ் பண்ணி அந்த வூண்ட், அந்த இருக்கிற மஞ்சள் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் we will be able to give our first aid and சூச்சர் பண்ணுறது, இந்த ஸ்டிச்செல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ரியலி பெனிஃபிஷியல் ஃபார் த பேஷண்ட். ஒன்று.
ரெண்டாவது வலிப்பு வரும்போது நம்ம வீட்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு வலிப்பு வருதுன்னா சாவி எடுத்து கொடுக்கறது, எனி மெட்டல் கையில் கொடுக்கறதுன்றதுமே வந்து ஒரு மித்து தான். அதுவுமே இட்ஸ் நாட் நெசசரி, இட்ஸ் நாட் கோயிங் டு ரியலி பெனிஃபிட் த பேஷண்ட் இன் எனி வே. அதுக்கு பதிலாக நீங்கள் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் பேஷண்ட்டை திரும்பி லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன்னுவாங்க. ஸோ அந்த டங் வந்து திருப்பி ஃபால் ஆகாதபடி, ஏர்வேயை பிளாக் பண்ணாதபடி, அப்புறம் அவங்களோட எச்சையை அவங்களே வந்து சுவாச குழாயில் போயிட்டு ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, பொறைக்கேறும். ஸோ அதுவே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறிடும். ஸோ இதெல்லாமே பண்ணுறது தான் இட் வுட் பி அ பெட்டர் திங் டு டூ ஃபார் த பேஷண்ட் ரேதர் தேன் டேக்கிங் த ராங் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் திங். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். கஸ்தூரி மேம், நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு அடிக்கடி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும், இது கவனிக்காமல் கூட விட்டுருவாங்க, இது எப்பவும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கவங்க விட்டுருவாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட போகிறது அப்படின்றத சயின்ஸை வீட்டில் இருக்கவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஓகே, சி சயின்ஸ்னா ஆஸ் அண்ட் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஹாவ் அ ஃபியூ திங்ஸ் ரெடி இன் ஹேண்ட். இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரீங்க, சப்போஸ் நீங்கள் கூட்டம் வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது என்ன சொல்லணும், ஏன்னா ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கீங்க அந்த டைமில். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் கெட் அ கோ டு ஃபைல் சொல்லுவாங்க. கோ டு ஃபைலில் அந்த பேஷண்ட் நீங்கள் கூட்டு வருது, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க எல்லாரும் டீட்டெயில்ஸ்னால் சப்போஸ் இஃப் யூர் அலர்ஜிக் டு சம் மெடிசன்ஸ், இன் கேஸ் யூ ஹாவ் சம் பர்டிகுலர் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் ஒரு ஃபைலில் ஜாட் டவுன் பண்ணி ஒரு பேப்பரில் ஜாட் டவுன் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ whenever you're coming to hospital in an emergency you can bring it with you. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஷாரோன் மேம், வலிப்பு வந்தால் கையில் சாவி தரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னலாம் பண்ணக்கூடாது? வலிப்பு வந்தால் இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம வலிப்பு வரும்போது பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட சுயநலவில் இருக்க மாட்டாங்க ஒன்று. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சாவி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது மெட்டலு கேட்டு பிடிக்க வைக்கிறது, கம்பி பிடிக்க வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் நெசசரி. ஓகேங்களா? அது ஒன்று. ஃபோர்ஸபிளாக சில பேர் வந்துட்டு தண்ணி குடிக்க வச்சுருவாங்க. பேஷண்ட் வந்து ஒரு அன்கான்ஷியஸாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் அந்த பட்சத்தில் தண்ணி குடிக்க வைக்கிறதுன்றது நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஆஸ்பிரேஷன் ஆகி அதுவே வந்து நுரையீரலில் போயிட்டு பிளாக் ஆகிடும். ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும், அதுவே லைஃப் த்ரெட்டனிங்காக போய் முடியும். ஸோ வாயில் ஒரு யாராக இருந்தாலும் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது, எஸ்பெஷலி சீஜர்ஸ் இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பாடு கொடுக்குறதோ வாயில் கொடுக்கக்கூடாது. பேஷண்ட் அவங்களோட ஃபுல் சுயநலவுக்கு வரதுக்கு முன்ன. ஓகேங்களா? ஸோ லைக் அதே தான், தோஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் வி அவாய்ட் வைல் சீஜர்ஸ். ஓகே மேம், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஓகே, ஷாரோன் கஸ்தூரி மேம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. மருத்துவர்கள் சொன்ன தகவல் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போன்ற நாளை வேறொரு மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.